Dr. V. Shivakumar, Senior Orthopedic Surgeon, Joint Replacement Surgeon in Sivam Hospital. So we have operated a patient named சித்ராங்கிற ஒரு சீனியர் சிட்டிசன் 81 இயர் ஓல்டு. அவங்கள ஆப்ரேட் பண்ணோம். என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி ஹிப் ஜாயிண்டில் ஃப்ராக்சர் ஆகி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அன்சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஹிப்பில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அந்த இம்ப்ளான்ட் வந்து லூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். பாலிஎத்திலின் உள்ளே வைக்கிற லைனர் வந்து வேறாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். சுற்றி அஸ்டாபலத்துலேயும் தை போன்லேயும் வந்து போன் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ நான் அதை பார்த்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ரிவிஷன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மாட்ட சொன்னேன். அவங்களும் ஒத்துட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம், ஃபிசிஷியன் ஒப்பீனியன்லாம் வாங்கினோம், எக்கோ பண்ணோம், கார்டியாலஜி ஒப்பீனியன் வாங்கினோம். லக்கிலி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருந்தாங்க, எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஸோ வி வென்ட் அகெட் வித் ரிவிஷன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த ஒரிஜினல் பழைய கப் அண்ட் பாலி இதெல்லாம் எடுத்துட்டு ஸோ புதுசாக ஒரு ஃபெமரல் சைடு ஸ்டெம்மையும் சிமெண்டட் ஸ்டெம் யூஸ் பண்ணோம். ஸோ அஸ்டாபலத்துக்கு வந்து பாலி ஹோல் கப், அதாவது மல்டி ஹோல் கப்பு யூஸ் பண்ணோம், அன்சிமெண்டட் கப்பு. அதோட அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆகுமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல் ஆகுமெண்ட் யூஸ் பண்ணி நல்லபடியாக வந்திருக்கு. ரிசல்ட் நல்லாயிருக்கு, நல்லா ரெக்கவரி ஆகிட்டுருக்காங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரிவிஷன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு போன் லாஸ் இருக்கிறதுனால ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து வாக்கர் வச்சு நடப்பாங்க. ஆஃப்டர் 3 வீக்ஸ் வந்து வாக்கர் இல்லாமல் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போஸ்ட்மெனபாசல் உமன் வந்து மெயினாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அவங்களோட வெல்னஸ் வந்து பார்த்துக்கணும். ஸோ போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமானது வந்து எக்ஸசைஸ் தான். அதுவும் வெயிட் ட்ரைனிங் தான் வந்து போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸு, மெயின்டைனிங் தேர் ஹெல்த்து அண்ட் டயட், கால்சியம் சப்ளிமெண்ட் அதுவே போதும். மேஜராக ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆமாம். இப்போது இவங்களுக்கு வந்து 81 அப்படிங்கிறதுனால போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ வெறும் கால்சியம் சப்ளிமெண்ட் மட்டும் பத்தாது. நிறைய மாலிகூல்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. டொனசிமாப்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, ஜொலிட்ரானிக் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு நார்மலாக இருக்கக்கூடிய சப்பாராக இருக்கக்கூடிய போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரணும். அப்படின்னா தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். சர்ஜரி பண்ண பிறகு ஹாப்பியாக இருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க, முன்னே இருந்த வலி இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. என் பேர் டாக்டர் வி. சிவகுமார், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் as well as ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் இன் சிவம் ஹாஸ்பிட்டல். இருக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டரையும் சரி மற்றவங்களையும் சரி அப்படி இருக்கிற போது சொல்லத்தானே வேணும். மற்றவங்களாம் அதை பெனிஃபிட் அடையணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பேர் பயப்படுறாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்கள 81 வயசுலேயே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம தைரியமாக போகலான்னு வயசானவங்க ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதான். சொன்னீங்களே அவங்க ஒரு மியூசிக்கல் ஃபேமிலின்னு சொல்லி அதில் என்ன வோக்கல் பேசிக். ரெண்டு பேரும் நான் ப்ரொஃபஷனலாக வச்சேன். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். 37 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். சைமல்டேனியஸாக மியூசிக்கையும் வச்சுட்டு இது பண்ணேன். மியூசிக் நாட் ஃபார் மேக்கிங் மணி, இஸ் அ ப்ளஷர். என்கிட்ட ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நான் சார்ஜே பண்ணுறது இல்லை. அவங்க வந்து பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க. அவங்க அதாங்க கிவ் அண்ட் டேக்னா எல்லாமே தான். இப்போ சமையல் உள்ளுக்குள்ளே போகாமல் இருந்தால் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து சமையல் உள்ளுக்குள்ளே போகாமல் தம் வேலையை பார்த்துன்னு இருந்தால் போகிறோம். கூடுமானம் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போகிறோம். இன்ஃபேக்ட் எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. இப்போது வந்து கொஞ்சம் கற்றுட்டு பண்ணணும். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அது ஒரு 7 நாளுக்குள்ளே கற்றுட்டு பண்ணிவிடுவேன். அவள் உட்காந்த இடத்துலேருந்து சொன்னால் அதை பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். கிவ் அண்ட் டேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாம் 2 பேருக்கும். இல்லை இனிமேல் தான் கற்றுக்கணும்.
பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துப்பீங்க. நிச்சயமாக பார்த்துப்பேன். அது எப்படி அஷூரன்ஸ் சொல்கிறீங்க கொடுங்க. ஏன்னா இருக்கிறத தானே சொல்ல முடியும். அஷூரன்ஸ் கொடுக்கறது எல்லாரும் எனக்கு தானே எல்லா ஆசையும். நான் சரியாக கவனிக்கலான்னா மென்டலி ஷீல் பி அப்செட்டு. அப்போ ஹோல் ஃபேமிலி பாதிக்கும். உங்கள் பேர்? கரூர் கிருஷ்ணமூர்த்தி. கரூர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. கரூர்னால் நேட்டிவ் பிளேஸு. நார்மலாக மியூசிஷியன்ஸு அந்த ஊர் பேர் போட்டுப்பாங்க.